விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா அவங்களோட திருமணம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்குன்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நேற்று இரவு பயங்கரமா டான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த டான்ஸ்ல ராஷ்மிகா அவங்களுடைய மாமியார் பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்காங்களாம். ராஷ்மிகா அவங்களுக்கும் விஜய் தேவரகொண்டா அவங்களுக்கும் உதய்பூர்ல திருமணம் நடந்துச்சு. 24ஆம் தேதியில இருந்தே அவங்களோட திருமண கொண்டாட்டங்கள் ஆரம்பமாயிருச்சு. முதல்ல ஹல்தி கொண்டாட்டம் நடந்துச்சு, அதை தொடர்ந்து சங்கீத் நடந்துச்சு. அதுல 2 பேரோட அம்மாவும் பயங்கரமா டான்ஸ் ஆடின வீடியோ சமூக வலைதளங்கள்ல இப்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரக்ஷித் செட்டி அவங்களோட பிரேக்கப் அப்புறமா விஜய் தேவரகொண்டா அவங்களை காதலிச்ச ராஷ்மிகா அவங்க இப்பதான் அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாகவும் நிறைய விஷயங்கள் அவங்க கடந்து வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இவங்களோட காதலுக்கு இவங்களோட வீட்டிலையும் உடனடியா சம்மதம் கிடைச்சிருச்சாம். சில வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட சம்மதம் கிடைச்சிட்டாலும் தங்களோட கரியர்ல தான் கவனம் செலுத்தணும், நமக்கான ஒரு இடத்தை பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் திருமணம் பத்தி யோசிக்காம இருந்தாங்களாம். அப்புறம் கடந்த வருடத்துல ஹைதராபாத்ல வச்சு சிம்பிளா நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்களாம். ஒரு வழியா அவங்களோட திருமண பந்தத்துக்குள்ள நுழைவதற்கான முதல் அடியை எடுத்து வச்சாங்க. ரசிகர்களுக்கு ஒரே குழப்பமாவே இருந்துச்சு, உண்மையாவே இவங்க காதலிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. ராஷ்மிகா அவங்க ஒரு பேட்டியில இத பத்தின கேள்விக்கு பதில் கொடுத்திருப்பாங்க. அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லியும் நீங்க சொல்றீங்கல்ல அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட திருமண ஏற்பாடுகளை குடும்பத்தினர் செஞ்சிருக்காங்க. பிப்ரவரி 26 இன்னைக்குதான் திருமணம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு புகைப்படங்களும் இன்னும் வெளியாகல. ஆனாலுமே சில புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல இவங்கள பத்தி வெளியாயிட்டு தான் இருக்கு. உதய்பூருக்கு போன கையோட கொண்டாட்டங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 23ஆம் தேதி மாலை கேண்டில் லைட் டின்னர்ல ஜப்பானிய வகை உணவுகள் எல்லாம் பரிமாறி இருக்காங்களாம். நீச்சல் குளத்துல வச்சு பார்ட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்களாம். அப்புறம் விரோஸ் அப்படிங்கிற பெயர்ல கிரிக்கெட் போட்டியும் ஜாலியா நடத்தினாங்களாம். தங்களோட திருமணத்துக்கு விரோஸ் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மெஹந்தி கொண்டாட்டம் நடந்திருக்கு. ராஷ்மிகா அவங்க ரொம்பவே அழகான மெஹந்தி எல்லாம் அவங்களோட கையில போட்டு இருக்காங்களாம். சங்கீத் நிகழ்ச்சியும் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு திருமணமும் ரொம்ப நல்லா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இவங்க வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாம் வச்சிருக்காங்களாம். அதுல நிறைய பிரபலங்களுக்கு அழைப்பும் கொடுத்திருக்காங்களாம். ராஷ்மிகா அவங்க ஆனந்த கண்ணீரோட அழுதுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முகேஷ் அம்பானி அவங்களோட குடும்பத்தினர் உதய்பூருக்கு போயிருந்தாங்க. ராஷ்மிகா அவங்களுடைய திருமணத்துக்காக தான் அவங்க போயிருக்காங்கன்னு தகவல் எல்லாம் வெளியாகி இருந்துச்சு. எதை எப்படியோ 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ரசிகர்களும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ராஷ்மிகா அவங்களும் விஜய் தேவரகொண்டா அவங்களும் ரொம்ப நாள் காதலிச்சு இப்ப அந்த காதல திருமணத்துக்கு கொண்டு வந்தது இவ்வளவு நாளா அவங்களுடைய ரசிகர்களோட எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகப்படுத்திட்டே இருந்துச்சு. இந்த திருமணத்தை கேள்விப்பட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.